ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் கிளாஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்செப்டை பற்றி பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். சரி, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விகாஷ் went to city from his village, which is 48 km far, by two mode of communication. He covered some part of distance by cycle and rest part by bus. Average speed of cycle is 16 km per hour, while that of bus is 40 km per hour. And he covered total distance in 2 hours. Find distance covered by him going by cycle. ஓகே, கொஸ்டின் படி விகாஸ் என்ன பண்றாருன்னா அவரோட வில்லேஜ்ல இருந்து அவரோட சிட்டிக்கு போறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 48 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த 48 கிலோமீட்டர்ஸை 2 மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல டிராவல் பண்ணியிருக்காரு. அதாவது இதுல கொஞ்சம் தூரம் வந்து சைக்கிளில் போயிருக்கிறாரு, கொஞ்சம் தூரம் வந்து பஸ்ஸில் போயிருக்கிறாரு. ஆனால் எவ்வளோ தூரம் சைக்கிளில் போனாரு, எவ்வளோ தூரம் பஸ்ஸில் போனாருங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இனிஷியலா இதுல வந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் கிலோமீட்டர் தான் அவர் சைக்கிளில் டிராவல் பண்ணாருன்னு வச்சுப்போம். இந்த எக்ஸ் கிலோமீட்டர் அவர் டிராவல் பண்ணது வந்து சைக்கிள்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸை தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, பஸ்ஸில் டிராவல் பண்ணியிருப்பாரு. அப்போ டோட்டல் கிலோமீட்டர் 48னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் பார்ட்டை நான் என்னன்னு எடுக்கணும்னா 48 மைனஸ் எக்ஸ் கிலோமீட்டர்னு எடுக்கணும். புரியுதா? மொத்தம் 48 கிலோமீட்டருங்கிறதுனால அதுல சைக்கிள்ல போனது நீங்க எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுட்டீங்கன்னா இந்த 48 மைனஸ் எக்ஸ் கிலோமீட்டர் தான் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பஸ்ஸில் டிராவல் பண்ணியிருப்பார். புரியுதா? இப்போ ரெண்டையும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒன்று எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், இன்னொன்று 48 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். சைக்கிளில் போகும்போது அவரோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னா 16 கிலோமீட்டர் பெர் அவர். அது இந்த இடத்துல எழுதிக்கலாம். சைக்கிளில் அவரோட ஸ்பீடு வந்து 16 கிலோமீட்டர் பெர் அவர் அண்ட் பஸ்ஸில் அவர் போகும்போது ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர் பெர் அவர். இது போக என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மொத்த 48 கிலோமீட்டரையும் கவர் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோன்னா 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 2 ஹவர்ஸுங்கிறது ஓவராலா இந்த 48 கிலோமீட்டரையும் கவர் பண்றதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் கண்டுபிடிக்க வேண்டியது சைக்கிளில் அவர் கவர் பண்ண இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த எக்ஸ் என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எப்படி நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எனக்கு தெரியும் இந்த எக்ஸ் கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்பீட்ல போயிருக்கிறாரு, அடுத்த 48 மைனஸ் எக்ஸ் கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்பீட்ல போயிருக்கிறாரு. அப்போ இந்த எக்ஸ் கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு அவருக்கு ஒரு டைம் ஆயிருக்கும். அந்த டைமை நம்ம T1ன்னு வச்சுப்போம். இந்த 48 மைனஸ் எக்ஸ் கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு அவருக்கு ஒரு டைம் ஆயிருக்கும். அந்த டைமை நம்ம T2ன்னு வச்சுப்போம். இந்த T1 இந்த T2 இது ரெண்டும் சேர்ந்து டோட்டல் தான் எவ்வளோ, 2 ஹவர்ஸ். புரியுதா? ஸோ T1 பிளஸ் T2 ஈக்குவல் டு எவ்வளோ, 2 ஹவர்ஸ். இப்போ T1 நான் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, டைமுக்கான ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ T1ங்கிறது என்னது, இந்த எக்ஸ் கிலோமீட்டரை என்ன ஸ்பீட்ல கவர் பண்ணியிருக்கிறாரு, 16 கிலோமீட்டர் பெர் அவர். அப்போ எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுங்கிறது 16 கிலோமீட்டர் பெர் அவர். அப்போ இதில் வந்து எனக்கு இந்த சைக்கிளில் அவர் எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணாருன்னு சொல்லி தெரிஞ்சிடும். பிளஸ் இந்த T2 கால்குலேட் பண்றதுக்கு பாருங்க, இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்காரு, 48 மைனஸ் எக்ஸ் கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கிறாரு. என்ன ஸ்பீட்ல, 40. அப்போ இதுல வந்து நமக்கு T2 பஸ்ஸில் அவர் எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணாருன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இது ரெண்டும் சேர்ந்த டோட்டல் தான் நமக்கு எவ்வளோ இருக்கு, 2 ஹவர்ஸ் இருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா, 16 40 எல்சிஎம் எடுத்தா எவ்வளோ வரும், 80. அப்போ 80னா இங்கே 5 டைம்ஸா, ஸோ 5x ப்ளஸ் இங்கே 40னா 2 டைம்ஸ் வரும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 96 மைனஸ் 2x ஈக்குவல் டு 2. அடுத்த 5x மைனஸ் 2xனா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 3x ஈக்குவல் டு 80 இன்ட்டு 2னா 160, அந்த 96 இங்கே வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் 3x ஈக்குவல் டு 64. அடுத்த 3ஆல் நம்ம கேன்சல் பண்ணும்போது x ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்னா 2 3s are 6, 1 3s are 3, பேலன்ஸ் 1. ஸோ 21 1/3 கிலோமீட்டர். இதுதான் நமக்கு எக்ஸோட வேல்யூ. அவங்க கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஹிம் கோயிங் பை சைக்கிள் தான் சொன்னாங்க. அது நம்ம என்னென்ன வச்சிருக்கோம், சைக்கிளில் கவர் பண்ணது நம்ம எக்ஸ்ன்னு தான் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி
21/3 கிலோமீட்டர். கிளியரா புரியுதா? இது வந்து நமக்கு ப்ராப்பரா இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கான மெத்தட். ஆனா இந்த கொஸ்டினை இன்னொரு விதமாவும் நம்ம சால்வ் பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். 2ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ நீங்க அந்த மாடல் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இது புரிஞ்சுதுல? எப்படி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம், அதுல இருந்து எப்படி டிரைவ் பண்ணிட்டு ஃபைனலா ஆன்சர் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட் மெத்தட் இதே கொஸ்டினை பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் மெத்தட் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம அலிகேஷன் கான்செப்ட்ல போட போறோம். ஓகேங்களா? அலிகேஷன் கான்செப்ட்ல போடும்போது நான் இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. நீங்க அதாவது நமக்கு டோட்டல் கிலோமீட்டர் 2 மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல டிராவல் பண்ணியிருக்காங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டி சின்னு எழுதுறேன். இந்த இடத்துல டி பின்னு எழுதுறேன். ஓகேவா? இந்த இடத்துல டிசிங்கிறது எதை மீன் பண்ணோம் அப்படின்னா, அவரு டோட்டலா 48 கிலோமீட்டரையுமே சைக்கிள்லயே டிராவல் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இந்த இடத்துல டிபிங்கிறது அந்த டோட்டல் 48 கிலோமீட்டரையுமே அவர் பஸ்லயே போயிருந்தாருன்னா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? புரியுதா? இது வந்து கோயிங் ஒன்லி பை சைக்கிள். இது கோயிங் ஒன்லி பை பஸ். இது ரெண்டுக்கும் என்ன பண்ணிருக்கேன்? டைம் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்ப சென்டர்ல இந்த இடத்துல நீங்க டி, இந்த டி எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, அவரு பஸ் சைக்கிள் ரெண்டும் கலந்து தானே போயிருக்கிறார். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவர் போனதுனால அவருக்கு எவ்வளவு டைம் ஆச்சு, அதுதான் இந்த 2 ஹவர்ஸ். அது கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. புரியுதா? ஸோ மேல டிசிங்கிறது அவர் 48 கிலோமீட்டருமே சைக்கிள்ல மட்டும் போயிருந்தா எவ்வளவு நேரம், இது 48 கிலோமீட்டருமே பஸ்ல மட்டும் போயிருந்தா எவ்வளவு நேரம், இது 48 கிலோமீட்டர் பஸ் ட்ரெயின் கலந்து போயிருந்தா எவ்வளவு நேரம், இது நமக்கு கொஸ்டின்லயே இருக்கும். 2 மணி நேரங்கிறது சென்ட்ரல் போனோம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி நீங்க அலிகேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும். அலிகேஷனோட ரிசல்ட் எப்பவுமே ஒரு ரேஷியோவா தான் இருக்கும். அப்ப கீழே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் கவர்ட் பை சைக்கிள் அண்ட் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை பஸ். இது உங்களுக்கு ரேஷியோவா கிடைக்கும். புரியுதா? இப்படித்தான் நமக்கு இந்த ஃபார்மட்ல இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு அலிகேஷன் ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பாருங்க, டைமை வச்சு நீங்க அலிகேஷன் எழுதுறீங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எதுல கிடைக்கும்? டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோவா கிடைக்கும். சரி, எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் பாருங்க. அது என்ன இருக்கு இந்த இடத்துல? டிசி. அப்படின்னா என்ன சொன்னேன்? மொத்தம் 48 கிலோமீட்டருமே அவரு சைக்கிள்லயே போயிருந்தாருன்னா டைம் எவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண. டைமுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ டோட்டலா அவர் கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 46. இந்த 46மே சைக்கிள்ல போறதுனால சைக்கிள் ஸ்பீட் எவ்வளவு? பை 16. இப்போ 48/16 போட்டா 48 கிலோமீட்டருமே நீங்க 16 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போனீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது 48 கிலோமீட்டருமே நீங்க பஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் 48, பஸ்ஸோட ஸ்பீட் எவ்வளோ? 40. கிளியரா? இப்ப சென்டர்ல இது வந்து நம்ம 2 போட்டுக்கலாம். இந்த 2ங்கிறது என்னது? 48 கிலோமீட்டர் பஸ்லயும் ட்ரெயின்லயும் மிக்ஸ் பண்ணி நீங்க போறதுனால உங்களுக்கு ஆகக்கூடிய டைம் அது 2 ஹவர்ஸ் கொஸ்டின்லயே கொடுத்தாச்சு. இப்ப டிஃபரன்ஸ் பார்த்து கீழே ரேஷியோ கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்க, கேன்சலேஷன் பண்ண வேண்டியது இருந்தா கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 16 டேபிள்ல கேன்சல் பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்? 3 கிடைக்கும். இந்த இடத்துல 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா 6/5 கிடைக்கும். இப்ப 3, 2 டிஃபரன்ஸ் எவ்வளோ? இங்க வந்து 1. இங்க 6/5 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எல்சிஎம் நான் 5 வச்சுக்கிறேன். அப்ப எல்சிஎம் நான் 5 எடுத்தேன்னா இந்த இடத்துல 2 இருக்கா? அப்ப கீழே 5 வந்ததுன்னா மேல இது 10ன்னு மாறிடும். அப்ப 10 இங்க 6. 10 - 6 எவ்வளோ? 4. ஸோ 4/5ன்னு இருக்கு. ஸோ அப்போ 4/5:1ன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4:5ன்னு எழுதிக்கலாம். சரியா? அப்ப நமக்கு ரேஷியோ 4:5ன்னு கிடைக்குதுன்னா இதுதான் அவர் கவர் பண்ண அந்த 48 கிலோமீட்டர்ல எவ்வளவு தூரம் சைக்கிள்ல போனாரு, எவ்வளவு தூரம் பஸ்ல போனாரு, அந்த டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ. பாருங்க, ரேஷியோ படி பஸ்ல போனது 5 யூனிட். ரைட் சைடு தானே பஸ் எழுதியிருக்கோம். ரைட் சைடு உள்ளது பஸ் 5 யூனிட், சைக்கிள்ல போனது 4 யூனிட். இப்போ டோட்டலா எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 9 யூனிட்ஸ். ஸோ 9 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ? மொத்த கிலோமீட்டரான 48 கிலோமீட்டர். நமக்கு தேவை என்ன? அவர் எவ்வளவு தூரம் சைக்கிள்ல போனாருன்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் 4 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணால் போதும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 3 டைம்ஸு, இங்கே 16 டைம்ஸ். அப்போ 3 யூனிட்ஸ் தான் 16 கிலோமீட்டர்னா 4 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணுமா? அப்போ 3 யூனிட்ஸ் தான் 16 கிலோமீட்டர்னா 1 யூனிட் எவ்வளோ வரும்? 16/3 கிலோமீட்டர். அப்போ 4 யூனிட் வேணும்னா இன்ட்டு 4. இப்போ 16 × 4 நமக்கு எவ்வளோ? 64/3 கிலோமீட்டர். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலும் போன கொஸ்டின் மாதிரியே ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் பி 21/3 கிலோமீட்டர் தான். கிளியரா புரியுதா? ஸோ இது வந்து ஷார்ட் ட்ரிக் எல்லாம் கிடையாது. இது வந்து இந்த கொஸ்டினை நம்ம அலிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி பண்றோம்.
நீங்க போன கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் ஆகும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் ஆகல. நமக்கு சிம்பிளாவே, ஈஸியாவே பெரிய கால்குலேஷன் எதுவும் இல்லாம ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்க இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க அலிகேஷனையே. சரி, இதே எக்ஸாம்பிள்ல இன்னொரு கொஸ்டின் கூட பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க. A person goes to Jaipur from Delhi which is 240 kilometer far. ஜெய்ப்பூர்ல இருந்து டெல்லி 240 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. He covered some part of distance by bus and rest part by train. அப்போ ஒரு கொஞ்சம் பார்ட் வந்து பஸ்லயும் கொஞ்சம் பார்ட் வந்து ட்ரெயின்லயும் போறாரு. டைம் டேக்கன் பை ஹிம் டு கவர் த கம்ப்ளீட் டிஸ்டன்ஸ் 6 ஹவர்ஸ். மொத்தமா இந்த டோட்டல் 240 கிலோமீட்டரையும் கவர் பண்றதுக்கு அவருக்கு 6 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ என்ன அது ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பஸ் வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர், ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 55 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த பர்சன் கோயிங் பை ட்ரெயின். அப்போ அவர் ட்ரெயினில் எவ்வளோ தூரத்தை கவர் பண்ணாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. போன கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஒரே மாடல் தான், டிஃப்ரென்ஸே கிடையாது. நம்பர்ஸ் மட்டும்தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தூரம் பஸ், கொஞ்சம் தூரம் ட்ரெயின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இந்த இடத்துல என்ன எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் டிபி, இங்கே டிடி. சரியா? டிபிங்கிறது என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸுமே அவர் பஸ்ஸில் போயிருந்தா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். இது டோட்டல் டிஸ்டன்ஸுமே அவர் ட்ரெயினில் போயிருந்தா எவ்வளோ நேரம் ஆயிருக்குங்கிறது. சரி, டோட்டல் டிஸ்டன்ஸுமே பஸ்ஸில் போனார்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நேரம் ஆகும்? மொத்தமாக எவ்வளோ தூரம் இருக்குது? 240 கிலோமீட்டர் பை பஸ்ஸோட ஸ்பீட் எவ்வளோ? 30. ஸோ 240 பை 30. இந்த இடத்துல மொத்த டிஸ்டன்ஸும் நம்ம பஸ்ஸில் போயிருந்தா எவ்வளோ டைம்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது டோட்டல் டிஸ்டன்ஸும் நம்ம ட்ரெயினில் போயிருந்தா ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ? 55 கிலோமீட்டர் பெர் ஹவர். 240 டிவைட் பை 55 போட்டிங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸும் நீங்கள் ட்ரெயினில் போயிருந்தா எவ்வளோ நேரம் ஆகும்? சென்டரில் என்ன எழுதுவீங்க? ட்ரெயின் பஸ் கலந்து போனதுனால அவருக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 6 ஹவர்ஸ். அது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ நடுவில் 6. இப்போ கீழே ஜஸ்ட் ரேஷியோ ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதை கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 30 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும்? 8. இங்கே நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 48 பை 11 கிடைக்கும். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது இங்கே 8, 6. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. இங்கே 48 பை 11 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது எல்சிஎம் வந்து நம்ம 11 எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல 66ன்னு இருக்கும். இப்போ 66ல் 48 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 18. அப்போ 18 பை 11 இருக்கு. 18 பை 11 is to 2ன்னு இருக்கு. அப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 9 டைம்ஸ். அப்போ 9 பை 11 is to 1ன்னா எப்படி எழுதிக்கலாம்? 9 is to 11 எழுதிக்கலாம். அப்போ இதுதான் என்னது? இந்த மொத்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ தூரம் பஸ்ஸில் போனார், எவ்வளோ தூரம் ட்ரெயினில் போனாருங்கிறதுக்கான ரேஷியோ. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 240 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே ரேஷியோ டோட்டல் வந்து 20 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ 20 யூனிட்ஸ் தான் எனக்கு 240 கிலோமீட்டர்ஸ். அப்படின்னா எனக்கு என்ன தேவை? எவ்வளோ தூரம் ட்ரெயினில் போனாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த இருக்குது 11 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இந்த இடத்துல 12. அப்போ 1 யூனிட் 12 கிலோமீட்டர்னா 11 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது 11 into 12 எவ்வளோ கிடைக்குது? 132 கிலோமீட்டர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன் டி 132 கிலோமீட்டர். ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஈஸியான மாடல் தான். நீங்கள் அலிகேஷன் வச்சு பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாகவே இதை நம்மளால் சால்வ் பண்ண முடியுது. ஓகேவா? இந்த மாடல் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜிஎஸ் ப்ரோ ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு கான்செப்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.